ரீசெண்டாக பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் என்னுடைய ஃபீடில் ஃபுல்லாகவே பாக்யராஜ் அவர்கள் நடித்து வெளிவந்த மூவிஸோட கிளிப்பிங்ஸ் தான் வந்துக்கிட்டே இருந்தது. நானும் அதை வந்து ரீவிசிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2 நாளாக அவர் நடித்த பல படங்களோட படங்கள் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தர்ச்சியாக எனக்கு வந்து சின்ன வீடு அவர் நடித்த படம் வந்து ஃபீடில் வந்தது. அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் எங்கள் என்டையர் ஃபேமிலி ஒரு 20-30 பேர் எங்கள் பாட்டி தாத்தாவோட வந்து எங்கள் பாட்டி அவ்வளோவா படமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து வந்தாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்த படம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவ்வளோவா பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப சாமி பூஜை அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனா தர்ச்சனா தியேட்டர். அந்த தேட்டரில் வந்து ஒரு இடத்துல வந்து சிந்து பைரவி போயிட்டு இருந்தது. இன்னொரு தேட்டரில் வந்து அர்ச்சனா தேட்டரில் வந்து சின்ன வீடு போயிட்டு இருந்தது. 1985 நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் கிடைக்கல. ரெண்டுமே சக்கப்போடு போட்டுட்டு இருந்தது. அப்போல்லாம் சோஷியல் மீடியாலலாம் இது இந்த படம் அப்படிலாம் தெரியாது. ஒரு எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு குழு வந்து சிந்து பைரவிக்கு போயிட்டாங்க. நான் வந்து எங்கள் பாட்டி தாத்தாவோட சின்ன வீடு படத்துக்கு போயிட்டேன். சின்ன வீடு படத்துக்கு போனால் அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது குழந்தைங்களுக்கான படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாட்டியா ஒவ்வொரு சீன்லேயும் எங்கள் கண்ணை மூடுறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த படத்தை திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எதுக்கோசரம் நம்ம பாட்டி வந்து கண்ணை மூடினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெமரி ஞாபகம் வந்தது. ஸோ நான் பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கல்பனா தேட்டர்னு ஒன்று இருக்கும் கவுண்டம்பாளையம் பக்கத்தில். அங்கே வந்து தான் முந்தானை முடித்து பார்த்தேன். அப்போல்லாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வரும்போது பார்த்தீங்களா பட்டைய கலப்போம். ஆக்சுவலாக அந்த அப்படியே அந்த ஊர்வசி அவர்கள் வந்து அந்த குழந்தைய போட்டு தாண்டுவாங்க. அதுக்கு இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. வேறு லெவல், அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் அந்த அந்த சீன்ஸ் எல்லாம். அதெல்லாம் பாக்யராஜ் அவர்களுக்குன்னே உண்டான ஒரு டச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி எல்லாமே சீன் பை சீனாக போகும். தாவணி கனவுகளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இவர் வந்து தன்னுடைய தங்கைகிட்ட பேசுகிற மாதிரி நடித்து காமிப்பார். அப்போ வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து தான் டைரக்டராகவே நடிச்சிருப்பார். அவர் அந்த சீனை பார்த்துட்டு நீ தான் என் அடுத்த படத்தோட கதாநாயகன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீனாகட்டும் அதெல்லாம் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். உண்மையாகவே அவர் வந்து அந்த படத்துக்குள்ளேயே படத்தில் அதெல்லாம் அவர்னால தான். அப்புறம் அந்த 7 நாட்கள் அந்த இதில் வந்து கிளைமேக்ஸ் சீனு. அப்புறம் எனக்கு அதில் வந்து அந்த பாட்டு பிடிக்கும். உனக்கும் 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 எனக்கும் தான் பொருத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த அவருடைய வாய்ஸ்லேயே பாடியிருப்பார். அந்த சீனாகட்டும் கிளைமேக்ஸில் வந்து எந்த காதலி உன்னோட மனைவி ஆகலாம், ஆனால் உன்னோட மனைவி என்னோட காதலியாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்ச் டயலாக் ஆகட்டும் அதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அவருக்கே தெரியுமாங்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அந்த படத்துடைய டயலாக் ஆகட்டும். அதே மாதிரி இது நம்ம ஆளு, அது படமே வந்து ஒரு போயட்டிக்காக எடுத்திருப்பாங்க. இது நம்ம ஆளில் அதில் வந்து அந்த சங்கீதம் பாட அவருக்கு பணம் வேணுமா இருக்கும். அப்போ வந்து அந்த பணக்கட்டை வந்து லாஸ்ட்டில் வந்து பாட்டில் அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் பாடிட்டே இருப்பாங்க சோபனா அவர்கள். இவர் வந்துட்டு ரம்ப 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 அப்படின்லாம் பாடுவார். அந்த பாட்டு முடிஞ்சதுன்னா திருப்பி போய் கேளுங்க. எனக்கு அதெல்லாம் ஃபீலில் வந்தது. அப்புறம் இவர் லாஸ்ட் அந்த பணத்தை தூக்கி எடுப்பார். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஆர்ஆர் ஆரிராரும் அதுலேயும் அப்படி தான். பானுப்ரியா அண்டு பாக்யராஜ் அவர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பாட்டு அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று முக்கியமாக நோட்டபிள் சீன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அன்புள்ள ரஜினிகாந்த் அதில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாக்யராஜா வந்து கூப்பிட்ருப்பார். தெனாலிராமனாக ஆக்ட் பண்ணுவார். சாதுரியமாக அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாட்டும் அந்த ரைட்டிங் அதெல்லாம் வந்துட்டு இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு 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 டைமென்ஷனில் வந்து எடுத்திருப்பாங்க. சுந்தரகாண்டம் ஆகட்டும், சுந்தரகாண்டம்லேயும் அதே மாதிரி தான். அந்த கதையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த சுப்பிரமணி, அவருக்கு சுப்பிரமணிங்கிற கேரக்டரே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ஒரு ஒரு அந்த காமெடியன் பேர் சுப்பிரமணி. அந்த இது அவர் கூப்பிட்றதாகட்டும் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில்
எல்லாமே வந்து அவரை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். மௌன கீதங்கள், அதில் வந்து அந்த கண்ணாடி, அப்புறம் அந்த பையனும் அதே மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டு 2 பேரும் அப்பா பையன், டேடி டேடி ஓமை டேடி, அந்த சீன்களாகட்டும். முருங்கைக்காய் ஃபேமஸ் ஆனதே வந்து நம்ம பாக்யராஜ் அவர்கள்னால தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு இதில் வந்து ஊர்வசி வந்து கூட சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் முருங்கைக்காயெலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதில் இவராகவே அது கப்ஸ் அடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் முருங்கைக்காய் நம்ம ஏதாவது சாதாரண நாட்களில் நம்ம வந்து சமைக்கணும், யாருக்காவது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்குன்னு என்னங்க இன்றைக்கி முருங்கைக்காய் சமைச்சிருக்கீங்கிற அளவுக்கு ட்ரெண்டை பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு நம்ம பாக்யராஜ் அவர்கள். ஸோ ஒவ்வொரு படங்கள்லையும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை கொடுத்துருப்பாரு. எங்க சின்ன ராசா, அதில் ராதா கூட அந்த சித்தி கேரக்டர்னு ஒன்று பண்ணி. உங்களுடைய ஃபேவரட் மூவி என்ன? அதே மாதிரி இது திருடனாக வருவார், ஜோக்கராக போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேங்கை கொள்ளையடிப்பார் கௌதமி கூட, அந்த படமாகட்டும். இவர் தான் வந்து இந்த கைதியின் டைரியை வந்து அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு எடுத்திருக்கார். அந்த அளவுக்கு ஒன்று. முக்கியமாக இந்த படத்தை சொல்ல விட்டுட்டேனுங்க, நேற்று இன்று நாளை. அதில் வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லை. 3 பசங்களும் ராதிகாவை லவ் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக பண்ணியிருப்பார். ஏ காவ்மே ஏ கிசான் ரஹதாத்தா, அந்த இதெல்லாம் வந்து இவருக்கு தான் வரும். யாருக்காவது ஹிந்தி தெரிலன்னா நாங்கள் இந்த காமெடியை தான் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டாக அந்த ஃபுல் படமுமே காமெடியாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த ராதிகாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒருத்தர் வந்து கராத்தே கற்றுப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹிந்தி கற்றுப்பாங்க, அந்த மாதிரி. அந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். எல்லாமே இவருடைய படங்களில் பாட்டுக்களாகட்டும் ஆர் டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஒரு முத்திரை பதிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு படத்தில், அது வந்து விதின்னு தான் நினைக்கிறேன், அதில் வந்து இவர் நடிச்சிருப்பார். அதில் வந்து இந்த சீன் வரும். எல்லாரும் வந்து விதியா இல்லாட்டினா அன்புள்ள ரஜினிகாந்தாங்கிறது தெரில, எல்லோரும் உங்கள் ஒரு கிராமத்து சீன் மாதிரி வரும். எல்லோரும் பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்கன்னதும் எல்லோரும் சாவித்ரி அப்படி இப்படின்னு எல்லாம் பத்தினி பேராக சொல்லிட்டு வருவாங்க, கண்ணகி அப்படின்லாம். உடனே யாருமே உங்கள் அம்மா பேரையும் உங்கள் பொண்டாட்டி பேரையும் சொல்லலைல்ல, எல்லோரும் எழுந்துச்சு போங்கடா அப்படின்பாரு. அந்த சீன்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒவ்வொரு இதுலேயுமே இவர் வந்து அவருடைய இன்ட்ரோவே உங்கள் கே பாக்யராஜ் அப்படின்னு அந்த வர்ற இடத்துல அவர் வந்து அவருடைய ட்விஸ்ட்டாக தான் வைப்பார். ஒரு படத்தில் வந்து அவர் வந்து போய் வண்டியில் எல்லா பழங்களும் விழுந்துடும். ஓகே, இவர் போய் வண்டியில் எல்லா பழங்களையும் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி காம்பார். என்னடா அது, இவர் அவ்வளவு நல்லவரா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உடனே வந்து அந்த வண்டியே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கவுந்து இவர் வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டு அப்படியே அந்த அந்தரத்தில் தொங்குவார். உங்கள் கே பாக்யராஜ் அப்படின்னு வரும். அந்த சீனாகட்டும் எல்லாமே இவருக்கு உண்டான டச் வந்து இதில் தான் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஏன்னா இப்போ ஷேர் பண்ணால் தான் உண்டு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.